விடிஞ்சு போச்சு. 2வது ஷிஃப்ட் எடுக்கிற நேரத்துல போயிட்டு நம்ம ராமாயணம் மகாபாரதம் பேசி இருந்தா நல்லா இருக்குமா? தெரியாதானே? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆமா, நம்ம தான் ராத்திரில இங்கிட்டு வந்துடுறோமே 2வது ஷிஃப்ட்டுக்கு எங்கிட்டு வேலை. அப்புறம் பகல் ஷிஃப்டாக தானே போகுது. பெண்ணின் மன ஆழம் கண்டுபிடிக்க நீ எவனுங்க கோல் கொண்டு வரல. அளவுகோல் நீ வேற அதே வம்பா இருக்கு. சும்மா உட்காந்துட்டு அந்த பையனுக்கு சந்தேகம் வேற எதுலையாவது வந்து என்னை கேட்டானா நான் என்ன பண்றது? இல்ல அவன் ஆர்வத்தை சீட்டி அடிச்சே வீணாக்கிட்டாங்க. அண்ணன் என்ன புள்ள பிறக்க மாட்டேன் நான் சொல்லுது. பேசாம பேசிப்பா. அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப கல்யாணம் பண்ணி யாரோட வாழ்றது? இல்ல மனைவியை தவிர இல்ல தூக்கம் வருதுன்னா நான் எதையாவது காட்டினா முடிச்சுட்டுவேன். எனக்கு தூக்கம் வருது. இதே ஏன் வர வர இப்படி பெண்களை கண்டு அப்படி வெறுப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பெண்களை நான் தாயாவும் தங்கையாவும் நினைக்கிறேன். அப்படியே நினைச்சுட்டு இருந்தா இப்ப கல்யாணம் பண்ணி யாரோட வாழ்றது? இல்ல மனைவியை தவிர எல்லாரையும் தாயாவும் தங்கையாவும். கொள்ள பேர் வெளியே அப்படித்தான் சொல்லிட்டு தெரியுங்க. கேட்டது பதில் சொல்றேன். உன் பிரச்சனை என்ன? என் பிரச்சனை அதுதான். என்ன இப்படி நான் வர்றப்ப தூங்குறேன் எனக்கு? நம்பி நீங்க ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்தா கேள்வி கேளுங்க. சும்மா உட்காந்துட்டு அந்த பையனுக்கு சந்தேகம் வேற எதுலையாவது வந்து என்னை கேட்டானா நான் என்ன பண்றது? இல்ல அவன் ஆர்வத்தை சீட்டி அடிச்சே வீணாக்கிட்டாங்க. இது தெரிஞ்சு போச்சு. உட்காந்துட்டான். நடிக்காத. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா முத எங்க கூட்டிட்டு போவாங்க? நான் உனக்கு அண்ணன் வேணும் பேசலாமா வேணாமா? அண்ணன் என்ன புள்ள பிறக்க மாட்டேன் நான் சொல்லுது. பேசாம பேசிப்பா. நீ என்ன பல்ல நாட்டுல அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்றது என்ன சித்தப்பன் பெரியப்பனை கல்யாணம் பண்றது வேணாம்டா. அண்ணன் இதனால 2 வீடை வித்துட்டேன். வேணாம் இப்பதான் நல்லா இருக்கேன். 2 வீடை வித்துட்டியா? வித்துட்டேன். ஆனா இப்ப வாங்கிட்டேன். வித்து நல்லா இருக்கியா? வாங்கிட்டேன். சரி அந்த 2 வீடு இதுக்குள்ளதான் போச்சோ? ஆமா இப்ப இல்ல. அது சரி. கடலோட ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம். பெண்ணின் மன ஆழம் கண்டுபிடிக்க நீ எவனுங்க கோல் கொண்டு வரல. அளவுகோல் நீ வேற அதே வம்பா இருக்கு. வார்த்தைகள் தமிழ்ல மட்டும்தாங்க அர்த்தம். வார்த்தை 1 அர்த்தம் 2 இருக்கு. தமிழ்ல பேசுற இயற்கைங்கிற ஒரு விஷயத்த எப்படி மாத்தி சொல்லுவாரு? சரி சொல்லு. சரி விடுங்க. அது அவங்க வந்து பேச அவங்களே ஏற்கனவே பேசிட்டு போயிருப்பாங்க. எதுக்கு வந்த? விடிஞ்சு போச்சு. 2வது ஷிஃப்ட் எடுக்கிற நேரத்துல போயிட்டு நம்ம ராமாயணம் மகாபாரதம் பேசி இருந்தா நல்லா இருக்குமா? தெரியாதானே? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆகிலாம் பேத்தி எடுத்துட்டேன். அப்ப நீ அப்ப வந்து ஆமா நம்ம தான் ராத்திரில இங்கிட்டு வந்துடுறோமே 2வது ஷிஃப்ட்டுக்கு எங்கிட்டு வேலை. அப்புறம் பகல் ஷிஃப்டாக தானே போகுது. சரி அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஆத்தா என்னை கவனிச்சு எப்படி கொடுத்தா கூர்மை பார்க்கல இருப்பாரு. அப்பதான் நான் உள்ள போனோட காப்பி வாங்கி கொடுப்பாரு. சரி நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். இங்க எல்லாருமே நல்ல மனுஷங்க தான். அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுக்குறாரு. காப்பி அம்மா டீ அம்மா மனுஷன் ஓயாம உழைச்சு. அதான் உண்மையான மனசு. ஆனா ஒரு பொம்பளையும் அமைய மாட்டேங்குது. என்னங்க இல்ல நான் கேக்குறேன். நல்ல மனசுக்கு பொம்பளை அப்படி பொம்பளை அமைஞ்சாதான் நீங்க என்ன பண்ண? ஐயோக்கியத்தனம் பண்றான். எல்லாமே பண்றான். அவனுக்கு எல்லாம் அமையுது. ஆனா எங்க பேர் நல்ல மனசு. கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான். எதையும் கொடுக்காமலும் விட்டுற மாட்டான். எதை நம்மளுக்கு கொடுத்துருக்கானோ அதை வச்சு வாழ பழகுங்கப்பா. உள்ள இருக்கிற பெரியவர் சொன்னது. கடவுள் எது நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அதை வச்சு வாழ்ந்து பழகிக்கணும். நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல இந்த கிரகம் தானே, அந்த கிரகத்தோட தான் நான் வாழணும். வேற வழி இல்ல. இந்த கிரகம் இல்லைன்னா நல்லா வாழ்வோம்னு தெரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. எது கிரகங்கிற? எல்லாம் இந்த ஆம்பளையில தான் சொல்றேன். சரி சரி கல்யாணம் ஆயிருந்தா பரவாயில்ல. நான் கேட்கிறேன் கல்யாணம் ஆகலையா? எங்கன்னு நானும் ஊரா போறேன். ஒரு ஊர்ல கூட உண்டாக மாட்டேங்குது. உண்டாக மாட்டேதா? எப்படி கிடைக்க மாட்டேதா? கிடைக்குது. காலையில மேக்கப் பண்ண சொல்லி தான் கூட்டிட்டு போயிடுறாங்களே. அப்புறம் எங்கிட்டு வேலை? ஆமா சரி நான் என்ன சொல்றேன். உன புருஷன் வந்துட்டான். ஏன் கேட்க கணக்கிறேன் பத்தியா? யார் கணக்கிற? யார் கணக்கிற? உன் காதுக்கு மட்டும் எப்படி இப்படி விகாரமான சத்தம்லாம் கேட்குது? அப்படி இல்லை விகாரமா அது. வாங்கடா. சரி போயிட்டு அப்பப்போ வா. அப்பதான் நாங்க தூங்காம இருப்போம்.
நீ பாட்டு படுத்துட்டு நாங்க நானே படுத்துக்கோம். தூங்குறவளை எழுப்பி அனுப்பி விடுறாங்க, நீங்க தூங்காம அது இருக்க. சரி. தேனியில வருவா தூக்கம் வருதாடி? இல்ல தூக்கம் வருதுன்னா நான் எதையாவது காட்டினா முடிச்சுடுவேன். எனக்கு தூக்கம் வருது. இதே